ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, மறையூரில் காந்தலூர் அப்படிங்கிற ஏரியாவில் பிரம்மாரம் வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கேருந்து போகும்போது 1 o'clock எல்லாம் இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நேரம் அங்கே தான் போயிருந்தோம். வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ வியூஸுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நான் இங்கே வந்தே பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இருந்துமே நான் இன்னைக்கு தான் நான் போயிருக்கேன். அப்போ அந்த லொக்கேஷன்ஸ் உங்களுக்கும் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே ட்ரீ ஹவுஸ்லேருந்து வியூ பாயிண்ட்டுங்க செமையாக இருந்துச்சு. இந்த இடம் எதுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆற்றின் கரையோரத்து காட்டில் மழை சோதிச்சு காட்டே காட்டே வருமோ அப்படிங்கிற அந்த பாட்டெலாம் இதில் தான் எடுத்திருந்தாங்க. பின்ன பார்த்தீங்கன்னா, இதில் புல் தைலம் உண்டாக்குவாங்க. அந்த புல் எல்லாமே இதுதான். அந்த ஏரியா நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு அண்ணா சூப்பராக பேசினாங்க. அவங்க பேசுகிறத ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ அழகாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க குடியில் உள்ளவங்க. சூப்பராக பேசினாங்க. அங்கே உள்ள காரியங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேன் இருந்துச்சு. எல்லாமே பியூரான உள்ளது. இங்கே இந்த குடியில் தான் அதில் இருக்குது. நான் ஃபஸ்ட் அது வீடுன்னு நினச்சி பார்த்தேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஏரியா ரொம்பவே பிடிக்கும். பார்த்தா அதில் ஒரு கடை. நம்ம இங்கே போனோம்னா நமக்கு ஃப்ரூட்ஸு, பின்ன தேன், பின்ன கால் வேதனைக்கு முட்டு வேதனை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தைலம், பின்ன புல் தைலம், அந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் நமக்கு இங்கேருந்து கிடைக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. അപ്പോൾ എനിക്ക് പുൽത്തൈലം എങ്ങനെ ഉണ്ടാക്കിയെടുക്കണം ചേട്ടൻ പണിയാണെന്ന് പറയാൻ പോകാം. അപ്പോൾ ഈ പുൽത്തൈലം എങ്ങനെ ഉണ്ടാക്കുന്നതെന്ന് ഞാനൊന്ന് ശ്രദ്ധയോടൊന്ന് പറയാൻ പോകണം. ആ പുല്ല് 2-3 ദിവസം മുറിച്ചിട്ട് ഇതുപോലെ വെയിൽ സമയമാണെങ്കിൽ ഒരു ദിവസം നമ്മൾ നന്നായിട്ട് ഉണക്കണം പുല്ല്. എന്നിട്ട് പിറ്റേ ദിവസം നമ്മളിവിടെ ആദ്യം ഷെഡിലേക്ക് വെച്ചിട്ട് ഇവിടെ ഒരു അളവുണ്ട്, ഒരു 3 പാകം നമ്മൾ വെള്ളം ഒഴിച്ചിട്ട് ഇവിടെ തീ കത്തിക്കണം. എന്നിട്ട് വെള്ളം ചൂടാക്കി തിളപ്പിക്കണം. വെള്ളം ചൂടാക്കി തിളപ്പിന് ശേഷമാണ് നമ്മൾ ഇവിടെ പുല്ലാക്കേണ്ടത്. നല്ലോണം ടൈറ്റ് പുല്ലാക്കി വെച്ചിട്ട് പിന്നെ ഇതുപോലെ ഈ അടപ്പ് ഇങ്ങനെ അടച്ചു വെച്ചിട്ട് ഒരു 2.5 മണിക്കൂർ തീട്ട് ഉറക്കണം. 2.5 മണിക്കൂർ തീട്ട് ഉറക്കുമ്പോൾ അവിടെ നീരാവിയായിട്ട് താഴെ പോകും. അതിനകത്ത് നീരാവിയായിട്ട് താഴെ പോകും. ചുറ്റി പുറത്തൊരു പാത്രമുണ്ട്. അവിടെ പോയി ചേരുമ്പോൾ 3 തരമായിട്ട് തിരികെ നിൽക്കും. ഏറ്റവും താഴെ വെള്ളവും സെന്ററിൽ മട്ടും ടോപ്പിൽ തൈര് നിൽക്കും. അപ്പോൾ ഞാനിപ്പോൾ പറഞ്ഞ തൈലം ഇതാണ്, ഈ പുൽത്തൈലം. അപ്പം ഇനി ഇതിൻ്റെ ഉപയോഗം ഒന്ന് പറയാൻ പോകണം ഞാൻ. ഇതുപോലെ പക്കറ്റിൽ നമ്മൾ ആദ്യം വെള്ളം എടുത്തിട്ട് ഒരു 2 തുള്ളി ഒഴിച്ചു കൊടുക്കണം. 2 തുള്ളി മാത്രം ഒഴിച്ചു കൊടുത്തിട്ട് നല്ലവണ്ണം മിക്സാക്കിയതിന് ശേഷം നമ്മൾ വീടൊക്കെ വൃത്തിയാക്കി തുടച്ചു കഴിഞ്ഞാൽ ഈച്ച ശല്യം, ഉറുപ്പ് ശല്യം, മാറ്റ ശല്യം, കൊതുക് ശല്യം ഒന്നും കാണില്ല. അതിന് മാത്രം നല്ല പുൽത്തൈലത്തിന്